அது வாலியோட வைரமுத்துவை கம்பேர் பண்ணுறதே தப்பு என்னை கேட்டிங்கன்னா. ஓகே. வாலி வந்து ஒரு சிறந்த கவிஞர். எல்லா பேட்டர்ன்லேயும் சாங்ஸ் எழுதக்கூடிய ஒரு கவிஞர். நம்ம ஜென்ரலாக அப்படியே கேஷுவலாக பேசிட்டு போனோம்னா, நான் ஆணையிட்டாலிருந்து, தொட்டால் பூ மலரும்லேருந்து, அதாவது வந்து பச்சை கிளி முத்துச்சரம் அந்த சாங்ஸ்லேருந்து, இந்த மாதிரி வேறு வெரைட்டிஸ் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் லேட்டஸ்ட்டாக வரும்போது பார்த்தீங்கன்னா, எப்படி சமைஞ்சது எப்படி பயங்கரமாக அந்த காலத்தில் வந்து இந்த பாட்டு வந்து பெரிய சர்ச்சையாச்சு. அந்த படத்தில் பிரபுதேவோட படம் இந்து அந்த படம், அந்த பாட்டு வந்தப்ப பயங்கரமா சர்ச்சையாச்சு. இப்போ வாலி சார் வந்து எதை பத்தியும் கவலைப்படல, அப்போ தைரியமா கேஷுவலா பதில் சொல்லிட்டு போனார். இருக்கிறது தானே எழுதுனேன், இல்லாத எழுதிட்டேன் அப்படிங்கிற மாதிரி கேஷுவலா சொன்னாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாலாக்கு டோல் டப்பிமாங்கிற மாதிரி சாங்ஸ் எழுதினாரு. அதுக்கப்புறம் விஜய் சார் அஜித் சார்லாம் என்ட்ரி ஆனதுக்கப்புறம் கூட பார்த்தீங்கன்னா தொட்டபட்டா ரோட்டு மேல முட்டை பரட்டா, அதாவது வந்து ஒரு சாங், அது ராஜான்னு ஒரு ஹிந்தி பாட்டு, அது அக்கிமிலா அக்கிமிலா அப்படின்னு ஒரு சாங் இருக்கும். அதை உல்டா பண்ணி தான் தேவா போட்டாரு. புரியுதா உங்களுக்கு? அந்த சாங்கை போடும்போது அப்படின்னாரு. டக்குன்னு வாலி வந்து உட்காந்தாரு. அது ஏன் நான் கரெக்டாக சொல்றேன்னா, அந்த படத்தை விஷ்ணு படத்தோட ப்ரொடியூசர் நான் தான், பக்கத்தில் நான் இருந்தேன் அந்த கம்போசிங்ல. உடனே அதாவது வந்து இந்த பாட்டு வாலி சார் எழுதலாம் டிசைட் பண்ணி கூப்பிட்டு வந்தாங்க. அதே மாதிரி ஒரு வெத்தலையை போட்டுட்டு போடுங்க மறுபடியும் போடுங்க தேவா அப்படின்னாரு. அப்படின்னோடனே டக்குன்னு தொட்டப்பட்ட ரோட்டு மேல முட்டை போரட்டா, நீ தொட்டுக்கொள்ள சிக்கன் கேரட்டா, வட்ட கல்லு தோசை சுட்டு போடட்டா, நீ தொட்டுக்கொள்ள மட்டும் தரட்டா, எல்லா லாரியும் ஒதுங்குது என்ன பார்த்தாலே, எப்படி இருக்கு பாருங்க லிரிக்ஸ். உடனே போட்டாரு சார்.